நாங்கள் அழைக்கிறோம். தேவன் அவர்களை கொண்டு என்ன பேசுகிறாரோ அவர் என்ன செய்வார், பேசுவார். கவனமாக கவனிங்க. நம்ம லாஸ்ட் என்ன செய்யணும், அதை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஜெயராஜ் நல்ல கரங்களை தட்டி வரவேற்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சிலுவையில் அறைந்த பொழுது அவர் பேசிய முதலாவது வார்த்தையை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். லூக்கா 23:34. இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்த்து படிக்கணும். எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க. படிக்கலாமா? அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். நாம் வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் இயேசுவை நம்ம படித்த வசனத்தைப்படி நம்மளுடைய ஆண்டவர் இயேசுவை அவர்கள் அங்கு அடித்தவர்களையும், அவரை நிந்தித்தவர்களையும், அவரை துன்பப்படுத்தினவர்களையும், அவரை சிலுவையில் அறிய காரணமாக இருக்கிறவங்க அனைவரையுமே ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் நம்ம எல்லா பாவங்களையும் இயேசு மன்னிக்கிறவராக இருந்தார். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர். அவரிடத்தில் வருகிற எல்லாரையும் அவர் மன்னிக்கிறார். நம் இயேசு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறது போல நாமும் பிறரை மன்னிப்போம் என்று அவர் விரும்புவார். நம்முடைய வீட்டிலும், நம்முடைய குடும்பத்திலும், நாம் வேலை பார்க்கிற இடத்திலும், நாம் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் நம்மை தீங்கு செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்மை வேதனைப்படுத்துறவங்க எல்லாரையும் ஆண்டவர் இயேசு மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் இயேசு நம்மை மன்னித்தது போல பிறரை நாம் மன்னிப்போம் என்று தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் என்ன செய்யணும், மன்னிக்கிற தேவனாய் என்றால் நாம என்ன செய்யணும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இரண்டாவது வார்த்தையை பேச சுகில் பதிலை நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களை கரங்களை தட்டி என்ன உற்சாகப்படுத்தலாமா? பதட்டமாக இருக்கு. அந்த கவனத்தினால எப்படி சாத்தியம். அதனால் இந்த இடத்துக்கு வந்தது பெரிய விஷயம். இந்த இடத்துல பேசுறதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கும். தான் பொறுத்தவரை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம ரெண்டாவது வார்த்தை பற்றி பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய ரெண்டாவது வார்த்தை மனதிருப்பது. நம்ம மனதிருப்பது பேச போகிறோம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்னைக்கு நீ என் கூடவே பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் மெய்யாகவே சொல்றேன் என்று சொல்றார். உனக்கு அந்த 2 கலர்கள் இருந்தாங்க. அந்த 2 கலர்ல குற்றவாளிகள், 2 குற்றவாளிகள்ல ஒரு குற்றவாளி இயேசு பற்றி நிந்தித்தான், கிண்டல் பண்ணா, பேசினான். இன்னொரு குற்றவாளி மனத்திருக்கலாம். இதை பற்றி தான் ஆண்டவர் இந்த விஷயத்தில் அவர் சொல்றாரு, நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று. நான் நினைச்சு பாருங்க, 2 பேர் இருக்காங்க. அந்த 2 இடத்துல ஒருத்தன் இயேசு சொன்னா, நீ கடவுளாயிடுச்சே, உன்னால எல்லாமே பண்ண முடியுமே, எங்கேயும் தப்பிக்கு நீ தப்பிச்சிட்டோ இந்த அவன் கிண்டல் பண்றான். இன்னொருத்தர் என்ன சொல்றான், இல்ல ஆண்டவர் நம்ம பாவத்தை அனுபவிச்சோம், அதனால நம்ம தண்டனை அவர் எந்த பாவமே செய்யல, ஆனா அவர் தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் திரும்புறான். அவன் பாவத்தை ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறான். இந்த மாதிரி நான் பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னித்து உன்னோட ராஜ்யம் வரும்போது என்னை ஏற்றுக்கோ
மெய்யாகவே நான் உனக்கு சொல்லிக்கிறேன், உனக்கு நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல 2 பேர் இல்லை, அவருக்கு மட்டும் எஸ்பெஷலாக அவர் சொல்றாரு, உனக்கு மட்டும் நான் சொல்றேன், நீ கூட கழுவி சிரிப்பா. அப்போ அந்த பாருங்க சின்ன ஒரு விஷயம், அந்த கண்ணனுக்கு இப்படி ஆண்டவர் பற்றி தெரிஞ்சிருக்கனால இப்படி அவன் அந்த கடைசி நாத்துல அவன் உயிர் போகும்போது, உனக்கும் உயிர் போகும்போது அவன் வந்து ஆண்டவர் பற்றி அறியாமலே கிண்டல் பண்றான். இவனுக்கு அறியாது, அறிஞ்சுட்டே இருக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் அந்த நேரத்தில் அவன் மனம் திரும்புறான். சின்ன ஒரு விஷயத்துல பாருங்க, சாவு நேரத்துல ஆண்டவரை பற்றி அங்க இருக்கவங்க நிறைய பேர் ஆண்டவரை தூஷிச்சாங்க. சில பேர் வந்து ஆண்டவரே அவங்க அற்புதத்தை சொல்லியிருக்கலாம், சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் நீங்க இது பண்ணீங்க, அற்புதம் செஞ்சீங்க, அது பண்ணீங்க, 7 விஷயம் நீங்க காரியங்கள் செஞ்சீங்க, உங்களுக்கு இந்த நிலைமையா, அது கூட அவன் சுவிசேஷத்தை அவன் காதல கேட்டிருக்கலாம். கேட்ட போகணும் ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருப்பான். ஆமா இவங்க இப்போ வந்து நம்மளுக்குள்ள பாவம் பண்ணியிருக்கோம், ஆண்டவர் பட்டி தான் பாவம் பண்ணு. அதனால அவன் அணிஞ்சு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், பாவத்தை பகிரமா சொல்றான், ஆண்டவர்கிட்ட வாயத்தை வந்து சொல்றான். உனக்கு கிண்டல் பண்றான், அவனுக்கு என்ன சொல்றான், வாயத்தை வந்து பகிரமா சொல்றான், ஆண்டவரே என்ன மன்னியுங்க, நான் ஒழுந்துட்டேன், ஆமா நான் பாவிதான், நான் பண்ணது தப்பு தான், அதனால வந்து ஆண்டவரே நீங்க வர அவன் விசுவாசிக்கிறான், ஆண்டவரே உங்க ராஜ்யம் இருக்கு அப்படின்னு அவன் விசுவாச்சு அவன் சொல்றான். அப்போ சில பேர் குழப்பமா கேட்பாங்க, இப்போ என்னையும் அதில் வச்சுக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அப்போ எல்லா பாவம் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் நான் வந்து மன திருந்துடுறேன், நான் செஞ்சிடறேன். அப்படி கிடையாது. அந்த சூழ்நிலை நல்லா வச்சு பாருங்க. எத்தனை பேர் சொல்ற கெட்ட வார்த்தைகள், ஆண்டவர் தரிசித்த வார்த்தைகள் எல்லாமே கேட்காம நல்ல நல்ல வார்த்தைகள் வசனங்கள் அவன் கேட்டான். அந்த தரிசனத்தினால அவன் என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் பாவத்தை ஒத்துக்கிறான், தைரியமா சொல்றான், பா நீயும் போக பண்ண நானும் போக பண்ணேன், அதனால நம்ம கண்டிப்பா அந்த பாவத்தை நம்ம தண்டனை அனுப்பிக்கிறோம். பட் இது எதுவுமே பண்ணாம தண்டனை அனுப்பிக்கிறாரு. அது அறிவிச்சதால ஆண்டவர் வந்து மனம் திரும்பலாம். அந்த இடத்துல மனம் திரும்புவது ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனையோ சபை போயிருக்கோம், எத்தனையோ வசனம் மூலம் என்ன சொல்றது, பாவத்தை மனம் திரும்பு, பாவத்தை பற்றிட்டு மனம் திரும்பு. எதுக்கு பாவத்தை எதுக்கு எல்லாரும் அழகு குறிச்சி பாவத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. பாவம் இருக்கும்போது ஆண்டவரோட வெளிப்படுற விசேஷம் நமக்கு எதுவுமே கேட்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண எடுத்துக்கலாம், நான் பெங்களூர் இருக்கும்போது மாஸ்டர் ஃபோன் பண்ணாரு, 2வது வார்த்தையை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னாரு. அந்த சத்தத்தில் சரியா கிளியராக கேட்கல. நான் சரி ரூம் வந்ததுக்கப்புறம் யோசிச்சேன், என்ன 2வது வார்த்தை அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வார்த்தை இருந்தது. அப்போ நல்லா பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதர் பாவத்தை வந்து விடும்போது ஆண்டவரோட பக்கத்தில் அவரோட வார்த்தைகள், அவரோட வசனங்கள் எல்லாமே கேட்கப்படுது. சேர்ந்து சொல்லுவாங்க, நான் பைபிள் அந்த வசனம் பார்த்து கடவுள் எனக்கு சொன்னாரு, கடவுள் என்கிட்ட பேசினாரு அப்படின்ட்டு. என் மூலியமா பாஸ்டர் மூலியமா கடவுள் என்கிட்ட பேசுனா நான் உணர்ந்தேன். ஏன்னா நாம அநேக பாவம் நான் செஞ்சுருக்கேன், ஏற்பட்ட பாவங்கள் இருக்கு. அந்த பாவத்தை எல்லாமே சாட்சி நேரம் கிடையாது, இந்த சொல்றேன், அநேக பாவம் செஞ்சிருக்கேன். அந்த பாவத்துக்கு விடுவிக்க ஆண்டவரோடு நம்ம கை கொட்டணும்னா கண்டிப்பா அந்த பாவத்தை விடுவிக்கும். இத்தனை சகமாக இருக்கார், வளர்ந்து இருக்காங்க, எல்லாம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் வந்து அநேக காரணங்கள் தூண்டப்படுகிறது. முன்னோட இப்போ அதிகமான பாவங்கள் இருக்கு. ஸோ நம்ம எதுக்கு பெரிய பெரிய பாவம், சின்னதாக பாவம் தான். அதனால மனம் திரும்புங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் பற்றி அறிவுறுக்கு சீசத்தை சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நாள் வந்து அற்புதமான நாள், நமக்காக உயிர் விட்டார் ஆண்டவர். ஸோ அதனால ஆண்டவருக்கே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாவத்தையும் வாங்கிட்டாரு. நான் 3வது வருஷம் 4வது வருஷமா நான் கேட்டாங்க, எல்லா பாவத்தை அனுபவிச்சுட்டு அவருக்கு அது தெரியும், கடவுளோட அந்த டேரக்ட் கான்டாக்டே இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னை கை விட்டீர்கள் சொல்றாரு. அப்போ பாருங்க, கடவுள் தேவனுக்கே வந்து அவ்வளோ பாவத்தினால வந்து கடவுள்கிட்ட டேரக்டாக கான்டாக்ட் இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாவத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுங்க. அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த குற்றவாளிக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான சார் பாருங்க, எவ்வளோ பக்கத்துல இருந்து அந்த உடனே பரதேசில் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிது, உடனே ஸ்பாட்ல கிடைச்சிது பாருங்க. ஸோ அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அதனால் பாவத்துக்கு விலைக்கு இருக்குங்க, அம்மா அப்பா பேச்சை கேளுங்க, யார் இருந்தாலும் சரி எதிர்த்து பேசாதீங்க. ஒரு சூழ்நிலை நம்பி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பின்பற்றுங்க, சூழ்நிலையை மாற்றுங்க. எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு கஷ்டமும் ஃபாஸ்ட்டாக அணுகுங்க. நம்மளுக்கு கிடைச்சது நல்ல ஃபாஸ்ட். நான் உண்மையை ஆரம்பிச்சு சொல்கிறேன். ஏன்னா எத்தனை சபையில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸில் எவ்வளோ போய் பார்க்குறோம், அந்த பாஸ்டர் நல்ல சம்திங் சார் எழுந்து ஒரு சொல்லுங்க. பட் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாஸ்டர் நல்ல ஒரு சபை, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை. அதனால வந்து சபைக்கு வாங்க, வாரம் வாங்க. இன்னும் என்னோட நிறைய பேர் நல்லா வசனம் படிக்கிறவங்க இருக்கீங்க, பைபிள் படிக்கிறவங்க இருக்கீங்க, அநேக பேர் இருக்கீங்க. பட் இருந்தாலும் நம்ம ஏதோ தவிர்த்து ஏதோ சின்ன சின்ன பாவம் பண்ணாலும் மன்னித்து ஆண்டு இருக்கார். நான் நல்ல நாள் இருக்கட்டும், நல்ல குட் ஃப்ரைடே எல்லாருக்கும் நான் ஆண்டு மூலியமா நான் பேத்த முடியும் ஆசைப்படுகிறேன். பேசுனா வந்து வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லாமல் நீங்கள் கிளாப் பண்ணதுக்கு மறுபடியும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணிடலாமா?
மூணாவது வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொடுக்க பிரதர் ஆனந்த் பண்ணாங்க. உங்களுக்கு வரவேற்கலாமா? கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் சற்று வித்தியாசமானவன். ஹல்லேலூயா. நான் கிருபையை குறித்து இன்றைக்கு நான் பேசினது கிடையாது. சற்று எச்சரிப்பை குறித்து தான் நான் எப்பவுமே பேசுவேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே உம்மை நினைவு கூற வந்திருக்கிறோம். ஆச்சா ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவீராக. இங்கு வந்திருக்கிற ஆண்டவரே சபையோரோடு நீங்க ஆண்டவரே இந்த நாளில ஆண்டவரே பேசுவீராக தகப்பனே. அவர்களை ஆலயத்தை விட்டு கடந்து போடும் பொழுது புதிய மனுஷர்களாக போவார்களாக. ராஜா ஆண்டவரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நான் முதலாவது ஒரு அணுகுண்டை தூக்கி போட போறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஃபெடரல் சர்வீஸ். கரெக்டா? என்ன பிரதர் இப்படி பேசுறாருன்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவரோடு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு பழைய மனுஷனை எல்லாத்தையும் நம்ம அடக்க பண்ண போறோம். இந்த ஆலயத்தை விட்டு நீங்க போகும் பொழுது உங்ககிட்ட கசப்பு இருக்கக்கூடாது. உங்ககிட்ட என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை இருக்கக்கூடாது. நீங்க யாரெல்லாம் நீங்க துக்கப்படுத்துறீங்களோ அவங்களெல்லாம் மன்னிக்க போறீங்க. ஹல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் துக்கப்படுத்திருக்காங்களோ அவர்கள் எல்லாரையும் நீங்க இருதயத்துல மன்னிக்க போறீங்க. ஹல்லேலூயா. உங்ககிட்ட சகல துக்கம், கோபம், தூஷணம் எல்லாத்தையும் நீங்க இந்த ஆலயத்தோடு கலந்து போட்டு, ஏன்னா ஆண்டவர் நமக்காக மரித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் இன்றைக்கு பழைய மனுஷனை கலந்து போட்டு புதிய மனுஷனா இந்த ஆலயத்தை விட்டு போக போறோம். ஹல்லேலூயா. நான் சீக்கிரத்துல துரிதமா முடிக்கிறேன். முதலாவது நம்ம இன்னைக்கு எனக்கு கொடுத்த வார்த்தை யோவான் 19:26-27 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். ஹல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை பார்க்கிறோம். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. இதுல 3 காரியங்களை நான் ஆழமா சொல்ல போகிறேன். முதலாவது காரியம் உடன்படிக்கை. ஆண்டவர் என்ன பண்றாங்க? 2 பேருக்கு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஒரு புதிய உறவை என்ன பண்றாரு? ஆண்டவர் அங்க புதுப்பிக்கிறார். ஆனா அதுல நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2 பேர்கிட்டயே சொல்றாரு. யோவானை பார்த்து, ஸ்திரீயே இவர்தான் உன் மகன், இவர்தான் நீ உங்களுடைய தாயா ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு போகல. அங்க இருக்கிற கஷ்டத்திலையும் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது 2 பேரையும் பார்த்து சொல்கிறார், அதோ ஸ்திரீயே இதோ உன் மகன். அந்த யோவானை பார்த்து சொல்றாரு உன் தாய். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில என்ன சொல்றாரு? முதலாவது காரியம் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இரண்டாவது காரியத்தை நாம பார்க்கிறோம் சீக்கிரமாக, அன்பு. யோவான் எப்படிப்பட்டவனா நம்ம வாழ்க்கையில் இருந்தான்? மிகுந்த அன்புள்ளவனா இருந்தான். அங்க பாத்தீங்கன்னா 12 சீஷர்களும் என்ன போயிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. அதுல யார் கடைசி அங்க இருந்தது? பேதுரு மறுதலிச்சிட்டான். அவர்களோட 3 பேர் இருந்தாங்க. யார் 3 பேர்? யாக்கோபு, பேதுரு, யோவான். இவர்கள் தான் என்ன பண்ணாங்க? 3 பேரும் இயேசு எப்பெல்லாம் ஜெபிக்கும் பொழுது, முக்கியமான அற்புதங்களை செய்யும் பொழுது, முக்கியமா பிதாவோடு அவர் தொடர்புல இருக்கும் போது யார் 3 பேர் எப்பவுமே இருப்பாங்க? கூடவே யாக்கோபு, யோவான், பேதுரு. அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பேர் சொல்றாரு, இடிமுழக்கத்தின் வீரர்கள். இடிமுழக்கம். அவங்களுக்கு முதலாவது வேற பேர் நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா தெரியும். ஹல்லேலூயா. அவர்கள் உலகத்திற்குரிய அவர்களை எப்படி கூப்பிட்டார் ஆண்டவர்? இடிமுழக்கத்தின் மக்கள். ஹல்லேலூயா. அந்த 3 பேர் எப்படி ஆண்டவர் புதுசா பேர் வச்சார்? இடிமுழக்கத்தின் மக்கள். அந்த யோவானை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, அவன் வயதுல சிறியவன். அவன் என்ன பண்றான்? மற்ற 3 சீஷர்களோடு யாக்கோபும் யோவானும் சகோதரர்கள். அவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன பண்றாங்க? எப்பவுமே என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய மார்புல சாய்ந்து இருக்கிறவனா இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு சாவி கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. ஒரு கார் ஆன் பண்றதுக்கு என்ன தேவை? சாவி. இந்த சாவி போட்டாதான் என்ன ஆகும்? நீங்க போகிற இடத்துல போக முடியும். கரெக்டா? நீங்க வீட்டுக்குள்ள போகணும்னா என்ன பண்ண முடியும்? சாவி திறக்கணும். அப்ப அந்த சாவி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த சாவியை நீங்க பெற்றுட்டீங்கன்னா நீங்க மோட்சத்துக்கு எளிதா போயிடலாம். ஹல்லேலூயா. தங்களை உயர்த்தி சொல்லுங்க. அந்த சாவியை நீங்க இன்னைக்கு பெற்றுட்டீங்கன்னா எளிதா மோட்சத்துக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. அந்த சாவியை நீங்க விடவே கூடாது. அந்த கையில பிடிச்சிட்டே இருக்கணும். ஆண்டவர் வரும் வரை நீங்க அந்த சாவியை விடவே கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் எப்படி வர போறாரு? நியாய தீர்ப்பின் தேவனாய் வர போகிறார். அப்ப விக்கிரக ஆராதனைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், சகல துர்க்குணங்கள் எல்லாம் புறம்பே இருப்பார்கள். வெளிப்படுத்தல போட்டிருக்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சோ நம்ம சீக்கிரத்துல படிப்போம். 3வது காரியம் ஆண்டவர் அதுல என்ன பார்க்கறாரு?
பண்றாருன்னா எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். அதோட உலகத்தின் காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுல நீங்க அடுத்து கண்டினியூஸா பாத்தீங்கன்னா எல்லாம் முடிந்தது. உலகத்தின் கடமைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, முடித்து வைக்கிறார். அந்த தாய் என்ன பண்றாங்க, தன் பிள்ளை என்னிடத்துல என்ன சொல்லுவா, கடைசியில சொல்ல போகிறான் என்று அவளோடு காத்திருக்கான். நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, ஒரு இறக்கும் தருவாயில எந்த ஒரு மனுஷன் இருந்தாலும் அவன் யாரை கூப்பிடுவாங்க, ரத்த உறவுகளை தான் கூப்பிடுவாங்க. அதோடைய தகப்பன் இல்ல தாயை கூப்பிடுவாங்க. இல்ல யாரும் அவங்க ரத்த உறவு யாருப்பா, அவங்க வாப்பா, அண்ணன் தம்பியா நீ வந்து கையெழுத்து போடுப்பான்னு என்ன பண்ணுவாங்க. இன்ன வரைக்கும் அந்த நடைமுறை என்ன பண்ணுது, எல்லா இடத்துலயும் உலகம் தழுவில நடைமுறை இருக்குது. அப்ப அந்த தாய் பாக்குறா, ஆண்டவரே அப்பா, என் மகன் எவ்வளவு இந்த அவனை பெற்றெடுத்து எவ்வளவு கால வழி நடத்திப்பான், 30 வருடம் தன் தாயோடு இருந்த இயேசு அவளை பார்த்து கடைசியில எனக்காக என்ன சொல்ல போகிறார் என்று ஏக்கத்தோடு பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை பார்க்கிறோம். சீக்கிரத்துல நம்ம அன்பை குறித்து பார்க்க போறோம். முதலாவது காரியம், ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோட சொல்லுகிறார், ஹalleluya, இந்த உலகம் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஹalleluya, உங்க கணவன் மனைவி உங்க பிள்ளைகள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் பராமரிக்கிற தேவன். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை பராமரிக்கிற தேவன், என்றென்றும் நீங்க கைவிட மாட்டீங்க. அந்த 6-20 மணி நேரம் அந்த கொடுமைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அநேக படங்களில் இருக்கு, பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 20 மணி நேரம் அவரை கொடுமைப்படுத்தினார்கள். அங்கும் இங்குமாக அவரை அழைத்து சென்றார். பிலாத்து, மத்த இடம் எல்லா சபைகளும் அவரை அழைத்து சென்று அவரை என்ன பண்றாரு, 20 மணி நேரம் கொடுமைப்படுத்தினார்கள். ஹalleluya. அந்த 20 மணி நேரம் இரவுல 3ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினார். அவ்வளவு கஷ்டங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, அனுபவத்தில் இருந்தாலும் எத்தனையோ மக்கள் என்ன பண்றாங்க, இழந்தாங்க, அவரை பார்த்து சிரிச்சாங்க, அவர்களோடு சேர்ந்து கொண்டாங்க. அவ்வளவுதான், கிறிஸ்து இதோட முடிந்து விட்டார். அவர் கூட இருந்தவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. கரெக்டா? அப்பயும் ஆண்டவர் என்ன சொன்னார், அவங்களுடைய அம்மாவை என்ன பண்ணார், பராமரித்தார். கரெக்டா? ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த கஷ்டத்திலையும் அவர் கைவிடல. அப்ப அவருடைய தாயை பார்த்து சொல்றாரு, இதோ உன் மகன், நீ அந்த ஸ்திரீயை ஏற்றுக்கொள்ளுவாயா. ஸ்திரீ என்பது அவங்களுடைய வட்டார நடைமுறை. ஹalleluya. அவங்க ஊர்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க, யூதர்கள் பாஷை அது வந்து கனவீனமான பாஷை இல்ல. ஸ்திரீ என்பது அந்த பெண்ணை கொடுத்து சொல்லுகிறது. ஹalleluya. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களை பராமரிக்கிறார். இப்ப 6 மணி நேரம் கஷ்டப்பட்ட சிலுவையில தொங்கும் போதே ஆண்டவர் என்ன பண்றாரு, தன் தாயை பராமரிக்கும் போது நம்மை ஏற்றுக்கொண்ட, நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட இயேசு நம்மை பராமரிக்காம விட்டு விடுவாரோ. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை வேளையில நான் உன்னை பராமரிப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹalleluya. ஆண்டவர் அவரை நேசித்தவர் தாயை அவர் கைவிடவே இல்லை. இன்னொரு காரியம் நம்ம பார்க்க வரோம், சங்கீதம் 118:8, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பதே நலம். ஹalleluya. சங்கீதக்காரன் அழகா சொல்றான், ஆண்டவரே நான் மனுஷனை நம்புவதை பார்க்கணும், உங்க மேல பற்றுதலா இருக்கிறோம். ஏசாயா 2:22 ஆண்டவர் சொல்லுகிறார், நாசியுள்ள சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். உங்களை இந்த உலகம், கணவன், பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றான், கைவிட்டு இருக்கலாம், ஆனாலும் நான் உங்களை வாக்கு மாறாத தேவனா இருக்கிறேன். இந்த அன்பை குறித்து ஆழமாக சொல்லுகிறார் ஆண்டவர். இன்னொரு காரியத்துல, நீங்கள் யோவான் 13:35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருப்பீர்கள், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிவார்கள். ஹalleluya. நீங்க அன்பு இருந்தாதான் உங்களை என்ன பண்ண முடியும், நீங்க ஆண்டவரோட சீஷரா நீங்க மாற முடியும். ஹalleluya. உங்களிடத்துல அன்பு இருக்கணும். அன்புதான் முதலாவது கற்பனை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். உங்களிடத்துல அன்பு இல்லைன்னா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜா போக மாட்டீங்க. கரெக்டா? உங்களிடத்துல அந்த அன்பு இல்லைன்னா, கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு இல்லைன்னா என்ன ஆகும், பிரிவினை உண்டாகும். ஒரு சாட்சியை நான் கேட்டேன், உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். ஒரு குடும்பத்தாருக்கு திருமணம் நடந்தது. அந்த கணவன் வந்து அந்த மனைவி 1 மாதத்திலே என்ன பண்றாங்க, அந்த மனைவி வந்து நோய்வாய்ப்படுகிறார்கள். அந்த நோய்வாய்ப்பட்டு ஒரு 25 வருடம் அந்த நோய் அவர்களை என்ன பண்ண முடியல, அவர்களை விட்டு போகவே இல்லை. கணவன் தான் எல்லா மற்ற வேலைகளையும் செய்கிறான். அந்த கணவன் தான் அவனை குளிப்பாட்டுறான், கணவன் தான் அவர்களை போஷிக்கிறான், கணவன் தான் எல்லா வேலைகளையும் செய்கிறான். அந்த சாட்சியை நான் கேட்கும் பொழுது எனக்கு மனம் அதிர்ந்தது. இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1 மாசம் 2 நாள் படுத்தாலே என்ன பண்றாங்க, கணவன் மனைவி என்ன பண்றாங்க, மனைவி நீ போய் மாத்திரை வாங்கிக்க சொல்ற, கணவன் இல்ல நீ போய் நீயே அவனை பார்த்துக்கன்றான். ஆனா 25 வருடம் அந்த கணவன் அவர்களை விடவே இல்லை. அவளுக்கு அற்புதம், அவளுக்கு கடைசியாக இயேசு அற்புதம் செய்தார். ஆனால் அந்த அற்புதம் பெருசு இல்ல. அந்த போதகர் சொன்னார், 25 வருடம் எப்படிப்பா இந்த காலகட்டத்துல நீ அந்த மனைவியை போஷித்த, அவள் மேல உனக்கு கசப்பு வரல, அவள் மேல உனக்கு வந்து கோபம் வரல, அவள் வந்து உன்னை துக்கப்படுத்த எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. கரெக்டா? இவருக்கு உடல்நிலை இல்லாம இருந்திருக்கும், அவன் வேலைக்கும் பார்த்து கொண்டு எப்படிப்பா இந்த அன்பு, இந்த
மாயமற்ற அன்பு ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறார். இந்த அன்பு என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த மாயமற்ற அன்பு நீங்க பெறும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும்? நீங்க மோட்சத்துல போக முடியும். ஹல்லேலூயா. அந்த அன்பு உங்களிடத்துல இருந்துச்சுன்னா உங்களை யாருமே பிரிக்க முடியாது. ஒரு பாவம் செய்ய உங்களுக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? தூண்டுவான். நீங்க அன்பு முழுசா இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பா இந்த பாவம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க உங்க இடத்துல போயிட்டு உங்களை கோபப்படுத்துற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது உங்க இடத்துல அன்பு இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த கோபம் நீங்களும் கோபப்பட மாட்டீங்க, அவர்களை மன்னித்து கடந்து போவீங்க. இந்த அன்பு தான் அந்த யோவான் இடத்துல இருந்தது. அந்த அன்பை அவன் வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்கிட்ட தான் பொறுப்பு கொடுக்கிறாரு, தன் தாயை பார்த்து கொள்ள. ஹல்லேலூயா. அந்த 12 இயேசு பேதுரு மறுதலித்து போய்விட்டான். அந்த 12 சீஷர்கள் அந்த இடத்துல இல்ல. அதுக்கப்புறம் ஆண்டவர் உயிர் தெழுந்து வந்த பிறகு அவர்கள் எல்லாம் வந்தார்கள், அவர்கள் ஊழியம் செய்தார்கள், இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அது வேற விஷயம். ஆனா அங்கு அவரோடு இருந்தது யாரு? யோவான் மட்டும்தான். அநேக பேர் நீங்க பார்த்திருக்கலாம், அநேக அந்த போர் வீரர்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் எல்லாருமே பரிசேயர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் அந்த யோவானை பார்த்து சொல்லியிருக்கலாம், அப்பா உங்க கிறிஸ்து முடிஞ்சிடுச்சுப்பா, நீ இனிமேட்டு நீ என்ன இங்க வந்து நின்றுட்டு இருக்கிற, உன்னையும் அடுத்து என்ன பண்ண போறோம்? நான் உங்களை கொலை பண்ண போறேன் அப்படின்னு எத்தனையோ பேர் என்ன பண்ணிருக்கலாம்? அந்த பரிசேயர்களை அவர்களை பார்த்து என்ன பண்ணா? தூஷித்து இருக்கலாம், அவர்களை ஏளனம் பண்ணிருக்கலாம். ஆனாலும் அவன்கிட்ட இருந்தது பாத்தீங்கன்னா வைராக்கியம். இந்த 2 காரியம் உங்க வாழ்க்கையில இந்த காலை வேளையில வரணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்க இயேசுவின் சீஷன் ஆகணும்னு விரும்பினீங்கன்னா முதலாவது காரியம் அன்பு உங்களுக்குள்ள இருக்கணும். 2வது காரியம் அந்த வைராக்கியம். இந்த 2 காரியத்தை நீங்க எப்பவுமே விடாம இருக்கும் பொழுது ஆண்டவர் சீக்கிரத்துல வரப்போகிறார். இந்த உலகத்துல எப்படி வரப்போகிறார்? நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது நியாயாதிபதியாய் வரும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் என்ன பண்றார்? நமக்குள்ள அந்த அன்பு, முழுமையான அன்பு, முழு இதயத்தோடு அன்பு. இந்த காலகட்டத்துல பார்க்கிறோம், அன்பு தனிந்ததை பார்க்கிறோம். அநேக குற்றங்கள் நமக்கு நம்ம ஜீரணிக்க முடியாத குற்றங்கள் எல்லாம் நம்ம தினந்தோறும் நியூஸ்ல பார்க்கிறோம். அதெல்லாம் எதனால நடக்கிறது? அன்பு தனிந்து போய்விட்டது. கடைசி காலங்களில் இந்த அன்பு என்ன பண்றது? தனிந்து போய்விட்டது. இந்த அன்பு உங்களுக்குள்ள நீங்க வளரும் பொழுது இன்றைக்கு காலை வேளையில நீங்க என்ன பண்றீங்க? அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கும், யாரையும் மன்னிச்சிடுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க இந்த திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்பாக நீங்க யாரெல்லாம் மன்னிக்காம இருக்கீங்க அவளை மன்னிக்க போறீங்க. உங்களுக்குள்ள என்ன சகல விதமான பிசாசின் காவியின் கனிகளை நீங்க என்ன பண்ண போறீங்க? பெற போறீங்க. ஹல்லேலூயா. இந்த திருவிருந்து ஆலயத்தை விட்டு போகும் பொழுது நீங்க புதிய மனுஷனா என்ன பண்ண போறீங்க? போக போறீங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 5 இறுதியாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எபேசியர் 5:17 ஆதலால் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஹல்லேலூயா. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒவ்வொருவரும் தயவாயும் மன ஒருக்கமாயும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நீங்க என்ன பண்ண போறீங்க? பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை அந்த ஆலயத்தை விட்டு கடந்து போக போறீங்க. வெளிப்படுத்தல் 22:15 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா அந்த காலை வேளையில எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே சகல விதமான தூஷணம், கோபம், மற்ற எந்த அசுத்தமான காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகணும். இந்த பரிசுத்த இரத்தத்தினால ஆண்டவர் நமக்காக சிலுவையில் இந்த காலை வேளையில தொங்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவரே 6 மணி நேரம் நீர் எங்களுக்காக தொங்குனீங்க ஆண்டவரே. அப்பா அதை நினைத்து ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே பழைய மனுஷன் நாம் களைந்து போட்டு பரிசுத்த ஆவியை முத்திரையாக பெற்று ஆண்டவரே நீர் வரும் வரை அந்த நித்திய ஜீவனை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஒரு அழகான பாடல், ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. விந்தைக்கீருஸ் ஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரம் மிகு இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தைக்கு
சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. கண்களை மூடி ஆண்டவரத்துல ஒரு நிமிடம் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே திறக்காத கதவுகளை நீங்க திறக்க போறீங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் இருதயம் கடினப்பட்டு நிற்கால் அந்த கடினம் எல்லாம் மாற போகிறது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் பாவ கிரியைகள் இருந்தா ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வாய்களை விரிவாய் திறந்து ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற சகல விதமான பாவங்களை எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில நீங்க மன்னிப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க எங்களை ஆண்டவரே புதிய மனுஷனா இந்த ஆலயத்தை விட்டு நாங்க கடந்து போகும் பொழுது எங்களுக்குள்ள ஆண்டவரே நீங்க மன்னிங்க, உங்க இருதயத்தால சொல்லி மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனை தாயை கனம் பண்ணுவேன் ஆண்டவர். அங்கு தகப்பனையும் தன் தாயை கனம் பண்ணினா வாலிபர்களே உங்களது தகப்பனையும் தாயை நீ கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவே முதலாவது கற்பனை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாங்க கனம் பண்ணணும். யாரெல்லாம் நாங்க கனம் பண்ணாம இருக்கிறோமோ அவர்களை கனம் பண்ணணும். பெரியவர்கள் வாலிபர்களே கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற சகல விதமான அசுத்தங்கள், சகல விதமான கோபங்கள், மூர்க்கங்கள், ஆண்டவரே சகல விதமான கஷ்டங்கள், பிரிவினைகள் எல்லாம் ஆண்டவரே காலை வேளையில எங்களை விட்டு விலக்குவீராக தகப்பனே. நாங்கள் இந்த ஆலயத்தை கடந்து போகும் பொழுது புதிய மனுஷனாய் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்தன ஆண்டவரே, எல்லாம் புதிதாயின ஆண்டவரே. உங்களோடு நாமளும் ஆண்டவரே எங்களை அடக்கம் பண்ணி புதிய சிருஷ்டியாக ஆண்டவரே இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் பெரிய காரியங்களை எங்களை கொண்டு செல்வீராகப்பா ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை ஆண்டவரே உம்முடைய வானத்தை நாங்கள் புசிக்கும் பொழுது நீர் ஒரு விசை கூட ஆண்டவரே பரத்திலிருந்து இறங்கி எங்களை சுத்திகரிப்பீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் அப்பா ஆண்டவரே இன்று உமக்காக வாழ இனிமேல் ஆண்டவரே உமக்காக கனி கொடுக்க ஆண்டவரே எங்களை அன்பினால நிரப்புங்க. எங்களுடைய இருதயத்தை அன்பினால நிரப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை கொடுங்க. நீங்கள் வரும் வரை ஆண்டவரே அந்த வைராக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீர் அப்பா அடியேனை அப்பா ஆண்டவரே நீங்க நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் அபாத்திரமான ஊழியக்காரன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்று மட்டுமே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தூதர்கள் உம்மை நோக்கி ஆராதிக்கிறது போல நாங்கள் இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை நோக்கி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சேனைகளின் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சத்தம் ஒரு அலையிலே சொல்லமா? சத்தமே கேட்கவே இல்லை. நல்லா சத்தமே சொல்லலாம். அல்லேலூயா. நம்ம இந்த நாலாவது வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க அடுத்து சாலமோன் ராஜா வருகிறாங்க. நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஞான கர்த்தாவே செலுத்துகிறோம். லோகத்தை எதிர்கொள்ளும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை பேசுகிறோம். சிலுவையில் மலை தாண்டவரே ஜனங்களோடு தேவ மக்களோடு இடைப்படும்படியாக செலுத்துகிற மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. கடின சுத்திகரியும் தேசம் தேசத்தை நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். தேவாலயம் திரை இரண்டு ஆழிக்கெழுந்ததென்றோ தேவன்
உந்தன் திருமுகத்தை காணாமல் கண்களை மூடியதோ, காரில் சுந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமரேசு சிலுவையிலே துடிக்கின்றாரே, உருகாத நெஞ்சம், உருகாத நெஞ்சம் அவதான தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்ணில் வடியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாத நெஞ்சம் நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் வந்து நடமாட செய்தாயே, உங்கள் கால்களில் ஆண்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே, உங்கள் கால்களில் ஆண்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாத நெஞ்சம் இதயத்தில் பாவம் நிறைவானதாலே, இகமதில் நடுகின்ற ஆத்மா, இடந்தே பாவத்தை நீக்கி ஜீவனை மீட்க ரட்சிப்பு வழி தந்ததாலே, உந்தன் கால்களில் ஆண்டியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாத நெஞ்சம், உருகாத நெஞ்சம், உருகாத நெஞ்சம், உருகாத நெஞ்சம். அல்லேலூயா. மூன்றாவது, அதோ உன் தாய் அதோ உன் மகன் என்று சொல்லி வார்த்தையை முடித்த பின்பு நாலாவது வார்த்தை, சிலுவையில் அவர் சத்தம் எடுக்கிற கதறுகிற வார்த்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்கள். மத்திய 27:46 வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? Over 9th hour, Jesus Christ cried out with a loud voice, saying, Eli, Eli, lama sabachthani? My God, why have you forsaken me? ஏன் அப்படி அவர் கதறுகிறார்? தேவகுமாரனாக இயேசு ஏன் அப்படி கதறுகிறார்? இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பாவமும் அக்கிரமும் நம்மில் இந்த பாவம், உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாமே சுமக்கப்பட்டதுனால அவர் அப்படியே கதறுகிறார். ஏன் என்னை கைவிட்டீர்? அப்போ தேவன் இந்த சிலுவையில இந்த 27ஆம் அதிகாரத்தில் பிறகு நம்ம வாசித்து பார்ப்போம்னா, சிலுவையில் அவர் வந்து அந்த 4ஆம் வார்த்தைக்கு பிறகு என்னென்ன நடக்கிறது? அந்தகாரம் ஏற்படுகிறது, பூமி அதிர்கிறது, கல்லறை திறக்கப்படுகிறது,
பழைய பரிசுத்தவான்கள் எழுந்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து பிதாவானவர் தற்சயமாய் தற்கொலையா, அதாவது சமயமாக ஏற்படுத்ததில்லை. தேவன் உலக தோற்றம் முன்னரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாடுகள் படவும் பிரதான ஆசிரியர்களால் தள்ளப்படவும் நிந்திக்கவும் கொல்லப்படவும் உயிர்த்தெழுதலும் நடைபெறவும் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 5 விதமான காரியங்கள் அங்கே முதலாவது அந்த கீழே பார்த்தீங்கன்னா 5 விதமான காரியங்கள். கல்லன் ரட்சிக்கப்படுகிறான், பழைய பரிசுத்தவான்கள் உயிரோடு கல்லன் எழுப்புகிறார்கள், 100க்கு அதிபதியான ஒரு அதிபதி மெய்யாகவே இயேசு கிறிஸ்து ஒரு நீதிபதியாக இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடுகள் கஷ்டங்கள் இயேசு கிறிஸ்து அப்போ தன்னை நேசிக்க தன் தகப்பன் சித்திக்காத புத்திரன் உண்டோ. இயேசு கிறிஸ்து தேவனாகிய பிதா அவர் நேசித்தபடியினால ஜனங்களுடைய பாவத்தையும் நிந்தையும் அவர் மீது வைத்தபடியினால அவரை சிரிச்சித்தார். ஹல்லேலூயா. நான் கூட கேட்கலாம், ஏன் சிரிச்சிக்கிறேன்? நான் நல்லா தூக்கிறேன், நல்லா ஜனத்துக்கு வரேன், எனக்கு ஏன் போராட்டம், எனக்கு ஏன் பாட்டுகள்? ஆனால் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளுடன் அக்கிரமங்களை சுமக்கவே அவர் முன்குறித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் அப்போ நம்ம இன்னொரு உதாரணத்தை நம்ம சொல்லலாம், பார்க்கலாம். அப்போ லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் 22ஆம் மாசத்துக்கு பார்த்து 23ஆவது வசனத்தை மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே லூக்கா எழுதுகிறார், ஒருவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்ன வரக்கடவன் அவன் அனுதின ஒருவன் என் பின்னை வர விரும்பினால் தன்னைத்தானே விரித்த சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு வர கடவுள். அனுதினம் ஹல்லேலூயா, அனுதினம். இப்போ இந்த நாளில இந்த சிலுவையில் புட்பட நாங்கள் மட்டும் நம்ம சிலுவை நம்ம நோக்கி பார்ப்பது அல்ல. அனுதினம் அனுதின சிலுவை அனுதின சிலுவை என்னன்னா நம்ம பார்ப்போம்னால் அனுதினம் ஆண்டவரை காலையில் திருடணும், அனுதினம் குடும்பத்தோடு ஜெபிக்கணும், அனுதினம் வேதத்தை வாசிக்கணும், அனுதினம் பாடுகள் மத்தியில் நமக்கு வியாதிகள் மத்தியில் கலங்கனம் இருந்தாலும் சரி, பாடுகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அதன் மத்தியில் நாம் அப்போ அவரை நோக்கி பார்க்கும்போது தான் அந்த சிலுவையை குறித்து அந்த சிலுவை அவர் சிந்தின அந்த தியாகத்துக்கு நம்ம செய்கிற ஒரு கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அணுக நம்ம காலையில் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்காது ஆலயத்துக்கோ மற்ற காரியங்களுக்கோ மற்ற நம்முடைய அலுவலக சொந்த காரியங்களுக்கு போகக்கூடாது. அப்போ அனுதினம் நம்ம தேடும்போது அனுதினம் சிலுவையை சுமக்கிற மக்களாக இருக்கிறோம். அதன் மூலம் கர்த்தர் பிதாவான நமக்கு மேல் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை துக்கங்களை அவர் சிலுவைகளை சுமந்து கொண்டார். நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய வீடு நிமித்தம் அவர் காயப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 53:5 நம்ம வாசிக்கிறோம். அதே தான் நம்ம மத்தேயுல 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை துக்கங்களை பலவீனங்களை சொல்லுங்க. அப்போ நம்ம பலவீனம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, குடும்பத்தில் போராட்டங்கள் வரும்போது நாம் சிலுவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:5-6 நீங்கள் மாசத்தை பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் சுய புத்தி மேல் சாயாமல் கர்த்தரை உண்மையாய் அந்தவரை உண்மையாய் முழு இருதயத்தோடு பற்றிக்கொண்டு வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது நம்ம தேவைகளை நம்ம தேவைகளுக்காக நம்ம கேட்கும்போது சிலுவை நோக்கி அவரை பார்க்கணும். அவரே சொல்கிறார், விபரீதங்களை நம்ம அப்போ அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றதான் நம்முடைய பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பவுல் எழுதுகிறாரு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதான் பிதாவாகிய தேவன் உலகத்தினுடைய பாவத்துக்கு பரிகாரம், அக்கிரமத்துக்கு, பாடுகளுக்கு, நிந்தைகளுக்கு, வியாதிகளுக்கு, பலவீனத்துக்கு பரிகாரமாய் தேவனாகிய பிதா அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ அப்போ நம்ம 8:32 நம்ம வாசிக்கிறோம். தேவன் ஒரே பேரான தேவகுமாரனை நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்தது, மற்ற எல்லாருக்கும் அவரோடு கூட அருளாத தேவகுமாரன் இயேசுவே நம்ம கொடுத்த
வந்துட்டாருன்னா மற்ற காரியங்கள் நம்ம தேவைகள்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான காரியம். அப்போ நம்ம தேவனை தேடணும். நம்ம தான் சொல்கிறார், எவ்வளோ உபத்திரவம் வந்தாலும் சரி, நான் அல்லேலூயா கிறிஸ்துவை நன்மை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, பசியோ, பட்டினியோ, வியாக்குலமோ, இவை எல்லாவற்றையும் நாம் நம்ம அன்பு கொடுக்குற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோமே. எத்தனை பாடைகள் வந்தாலும் சரி, ஜெயம் கொள்ளும்போது தான் அவருடைய சிலுவையை நம்ம சிலுவனுடைய அந்த வார்த்தையை சிலுவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடுகளை குறித்து அவருடைய நிந்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்பாங்க. வாழ்க்கையில அதை மெடிடேட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு சிலுவை அவருக்கு சிந்தின அந்த வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாக நடப்போமானால், அவர் பின்பற்றிய அடிச்சூடுகளை ஃபாலோ பண்ணனா, நிச்சயமாகவே நாம் அவர் சொன்ன வார்த்தைகளை உண்மையாகவே நம்ம கடைபிடிக்கும் போது தெய்வ ஆசிரியர் எவ்வளோ விலங்கணும் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் இந்த நாளில் தெய்வம் குமாரனாக இயேசு கிறிஸ்து பிதாவான ஒப்பு கொடுத்து ஒரு மற்றவர் எல்லாவற்றையும் கொடுத்தது நிச்சயமான நமக்கு தேவைகள்லாம் சந்திப்பார். அதெல்லாம் சொல்றாரு, பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்காது இருக்கும்போது நன்மையானவர்களை கொடுப்பது அதிக பிதாவினத்தை பெண் கொடுக்கிற யாவருக்கும் நன்மையானவர்களை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையான காரியங்கள் நமக்கு செய்கிறார். எந்த நேரத்தில் அவரை பற்றி கொண்டு உண்மையாக உத்தமோடு வாழணுமானால் நம்ம எப்பேற்பட்ட நிலை இருந்தாலும் கர்த்தரை உயர்த்தி ஆசீர்வதித்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமாம். நம்மோட 5வது வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து பிரதர் மனேஷ் பாபர் வருகிறாங்க. நல்ல கரணத்துக்கு உற்சாகப்படுத்துறாங்க. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கர்த்தர் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தடவையாக நான் பேசுறதுனால பக்கமாக பேசுகிறேன். இதுவரையும் நான் பேசுறதில்லை. அதனால் ஏதாவது தப்பாக பேசணும்னு நினச்சிக்கிறேன். ஆண்டவர் நாமத்தில் நம்ம எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை காலமாக இருக்குது. யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். அப்பொழுது இயேசு 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் உச்சி வெயிலில் அவர் 6 மணி நேரம் வாரினால் அடிக்கப்பட்டு அவருடைய உடலில் ரத்தம் சிந்தி ஒவ்வொரு நேரத்திலையும் வேதனையும் அந்த வேதனையை மத்தியில் அவர் பேசிய வார்த்தை தான் காரணமாக இருக்குது. அப்பொழுது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஜுரம் வந்தது. அந்த ஜுரத்தில் மத்தியில் கூட அந்த வேதனை மத்தியில் கூட இயேசு அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம். அப்பொழுது பஸ்டாம் பண்டிகை என்று இயேசு தன்னுடைய வேலை முடிந்தது என்று அவருக்கு தெரியும். ஒரு தேவனுக்கு 3 ரகசியங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்க வேண்டும். எங்கும் நிறைந்தவராக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் செய்ய வல்லபடி உள்ளவராக இருக்க வேண்டும். அப்போ இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்தார். அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் நடக்கும் போது நமக்கு அது தெரிஞ்சும் முன்கூட்டியே அவர் அறிந்திருக்கிறபடியாக அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார், எல்லாம் முடிந்தது, இனிமேல் என்னுடைய எல்லா செயல்பாடுகளும் முடிந்து நான் சிறானிடத்துக்கு போக போகிறேன் என்று அவர் முன்கூட்டியே தெரிஞ்சு அதை சொல்கிறார். அதன் பின்பு அவரை கைது செய்யும்போது, அந்த தோட்டத்தில் கைது செய்யும்போது பேசுகிற காரி தூக்கினார்கள். காரியை தூக்கி இழுக்கிறாங்க. தலைமுடிய முன்முடியை சுற்றி அவர் என்னென்ன கொடுமைப்படுத்தணுமோ எல்லாமே கொடுமைப்படுத்துகிறாங்க. அவருடைய உடையை பிடித்து ரத்தாதாரமான உடையை அணிந்து பிலாத்துங்கிற ராஜா இவர் மீது ஒரு குற்றத்தை நான் அறியவில்லை, ஆனால் உங்களை திருப்திப்படுத்த மனிதனை திருப்திப்படுத்த அவர் உங்களை திருப்திப்படுத்த அவரை அறிகிறேன் என்று மாறினால் ராஜா அவர்கிட்ட குற்றம் இல்லைன்னு அறிஞ்ச பிறகும் உங்களை திருப்திப்படுத்துக்காக நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அப்படியெல்லாம் வேதனையில் அனுபவிச்சு. ஆனால் நம்ம நினைப்போமா, நாம் ஒரு சின்ன அனுபவம் அசிங்கப்பட்டவங்களும் நம்ம யோசிக்கும், ஐயோ அக்கப்படிங்களும் நம்ம இது பண்ணல அப்படின்னு சொல்லி அவமானமாக இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நமக்காக எல்லா அவமானங்களையும் பாடுகளையும் சந்தித்து இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் நின்று எல்லா அர்த்தத்தையும் சொல்லி நமக்காக பார்க்கப்படுகிறார். ஆண்டவர் சொல்கிறேன். நேரம் பேசி தவறு தான் நினைச்சிங்க சொல்கிறேன். நமக்கு நீங்கள் சத்தம் அடையிலே சொல்லலாமா? அதனோட
ராஜா அவர்கள் வருகிறாங்க. நல்ல கரங்களை தட்டி வரவேற்குமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல அருமையான வேளையில வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். ஒரு விஷயம் நம் கண்களை மூடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த ஆலயத்தில் கூடி சேர்ந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலையில இந்த சிலுவை தியானத்தில் ஆண்டவரே நீர் அப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு இடைபடும்படியாக ஆண்டவரை இடைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னதமான கிருபைக்காய் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக அப்பா உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை துதிகளை மேலெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களோடு இடைப்படும்படியாக உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்ததுன்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லாத நம்மளுக்கு, ஹல்லேலூயா, முடிஞ்சதுன்னு நம்மளால சொல்றதுக்கு தகுதி இல்லாத நம்மள முடிக்க வைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால அவர் சொன்னாரே எல்லாம் முடிந்தது. இந்த வார்த்தை சொல்லவே முடியாது, அவ்வளவு ஸ்லோகமா யாருமே சொல்ல முடியாது. ஆனா சர்வலோகாதி தேவன், தேவாதி தேவன் அவர் சொல்றாரு எல்லாம் முடிந்தது. யோசிச்சு பார்க்கணும், உண்மையிலே முடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் முடித்து அவர் பூமியில அவர் மனிதனாய் வந்த காரியம் எல்லாத்தையும் அழகா முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. என்ன ஒரு அருமையான தேவன் பாருங்க. பூமியில அவர் மனுஷன் வந்து அவர் சொயின் போற ஆண்டவரா வரல, ஒரு மனிதத்தன்மா வந்து அந்த மனித தத்துவத்தை என்னென்ன செய்ய வேண்டுமோ எவ்வளவு உதாரணமா நம்ம அவர் கரத்துல படைக்கப்பட்ட நம்மளுக்கு முன் உதாரணமா எல்லாத்தையும் செய்து முடித்தேன்னு அவர் சொல்லத்தக்கதான ஒரே அதிகாரம் உள்ள ஆண்டவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் மாத்திரம்தான். அவருடைய அவர் முடிஞ்சிச்சின்னு சொல்றது என்னன்னா நம்மளால முடியாதது. இப்ப நம்ம பலவீன பாட்டம் தான் நம்ம முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லா போராட்டத்தையும் ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்ம மனுஷனா பிறந்ததுல இருந்து எவ்வளவு பாடம் இருப்போம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறத அறிஞ்ச ஆண்டவர் அந்த போராட்டத்தையும் அவர் மேற்கொண்டு முடிந்ததேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் அந்த முடிக்கத்தக்கதான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு போராட்டம் இல்லையா? அவர் பிசாசோட போராடலையா? உலகத்துல மனுஷனோட போராடலையா? பிரதான ஆசிரியரோட போராடலையா? எங்க அவருக்கு போராட்டம் இல்லாம இருந்தது? அவர் பிறந்த நாள் முதல் கொண்டு அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் வரையிலும் அவருக்கு போராட்டம் இருந்தது. ஆனா எல்லாத்தையும் என் தேவாதி தேவன் முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதே வல்லமையை கொண்டு நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், அவரை போலவே முடிக்கத்தக்கதான அதிகாரத்தை. ஏன்னா வேதம் சொல்லுது ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத துவக்கத்துல கூட நீங்க வாசி பார்த்தீங்கன்னா நல்ல வேதத்தை நீங்க நல்லா வாசிக்கணும். ஏன்னா வேதம் துவங்கன ஆதியாகம புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ராக்காலம் பகல் காலம் வரும். நீங்க அதை நல்லா நம்ம லேசா வாசிச்சுட்டு போயிடும். வசனத்தை அழுத்தமா ஆணித்தரமா வாசிக்கணும். ஏன்னா ராக்காலம் பகல் காலமா இருக்கும். உங்களுடைய ஆரம்ப ராக்காலமா இருந்தா முடிவு பகல் காலமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே துவங்குறாரு பாருங்க. கடைசி நேரத்துல அவர் சிலுவையில தொங்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் முடிஞ்சு. நான் உலகத்துல மனுஷனா வந்து சிலுவையில உங்களுக்காக, நீங்க பண்ண அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய மீறுதலுக்காக, உங்களுடைய பாவம் அக்கிரம் எல்லாத்துக்காக நான் பரியாயாக முடிச்சு. அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு தலையை சாய்த்து என் பிள்ளைங்க தலை சாத்திரப்படாதுப்பா, என் பிள்ளைங்க எந்த சொல்லியும் தலை சாத்திரப்படாதுப்பா, என் பிள்ளைங்க எந்த இடத்தையும் தலை புரிஞ்சிடக்கூடாதுப்பான்னு சொல்லி என் தேவாதி தேவன் தலையை சாட்ட. யோசிச்சு பார்க்கணும், அதை பேசவே முடியாது. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஆண்டவரா இருக்காங்க நல்லா
சிலுவையில ஆண்டவர் யாராவது நமக்காக நம்முடைய பாவத்துக்காக ஒரு அடி வாங்கறதுக்கு ஆயத்தமாகலாம் சொல்லுங்க. என் தேவன் நம்முடைய எல்லா அக்கிரமங்களுக்காக எல்லா மீறலுக்காக அவர் எல்லாத்தையும் முடிச்சு இனி அவர் சிலுவையில தூண்ட இயேசுவை வரப்போறது இல்ல. சொன்ன மாதிரி ராஜாதி ராஜாவாக அகில உலகத்தின் நீதி தீர்க்கிற நியாயாதிபதியா வர போறாரு. அல்லேலூயா. வேதத்துல எடுத்துக்கோங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசுவை போல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த பவுல என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவர் முடிச்சேன்னு சொல்றது பைபிள்லயே முடிச்சு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் முடிச்சு ஒரே ஆளு பவுல் மட்டும். அவருடைய ஆரம்பம் எவ்வளவு மோசமானது தெரியுமா? ஆனா முடிவு அவர் அறிஞ்சிட்டாரு, ஆண்டவர் அறிஞ்சிட்டாரு. முடிவு சம்பூர்ணமா நல்ல போராட்டத்தை போராடின எனக்காக ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் ஆயத்தம் வைக்க வச்சிருக்காரு. நான் அவரோட சமூகத்தில் நான் போறேன். என்ன ஒரு சாக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த பவுல் எப்படி இருந்தா பார்த்தீங்களா? அவருடைய பின்வாழ்க்கை எப்படி இருந்து பார்த்தீங்களா? அதான் வேறு சொல்லுது, ராக்காலமும் பகல் காலமும். இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில ராக்காலமா இருந்திருக்கலாம், இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை பகல் காலமா மாறுவதற்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. நமக்கு மாம்ச போராட்டம் இருக்கதான் செய்யும். காலையில 6 மணிக்கு போனா நம்ம நினைப்போம், மாம்சம் என்ன பண்ணுவோம், ஒன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம், மாஸ்டர் பாட்டு பாடிட்டு இருப்பாரு, நம்ம அப்ப போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு போராட்டம் இருக்கும். இதெல்லாம் நீங்க ஜெயிக்கணும். ஏன்னா கெஸ்டமேனி தோட்டத்துல ஆண்டவர் அதை ஜெயிச்சாரு. அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கப்பா, 1 மணி நேரம் கூட இருங்கப்பான்னு சொன்னாங்க. அவங்களால அது முடியல, ஆனா ஆண்டவர் முடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் ரோல் மாடல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடல். 1 மணி நேரம் கூட ஏன் கூட இருந்து நீங்க ஒத்தாசையா ஜெபம் பண்ண முடியலையே, நீங்க உலகத்துக்கு என்னப்பா பண்ண போறீங்க யோசிப்பாங்க. அங்கெல்லாம் தோப்பாங்க, எங்கெல்லாம் சீசனுக்கு தோப்பாங்களோ அதெல்லாத்தையும் ஆண்டவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது செய்து முடித்த ஆண்டவர் உங்களோட இருக்கும் பட்சத்துல தோல்வியே நமக்கு இல்லை. அல்லேலூயா. பிசாசை ஜெயிக்க நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்க அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இனியும் அவரை சிலுவையில தொங்க விட்டவரா நாம் பார்க்காதபடிக்கு இனி அகில உலகத்தையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் நம்முடைய ஆண்டவர் அகப்படுகிறார். அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமுள்ளவராய் எல்லாவற்றையும் செய்து முடிக்க நமக்கு அதிகாரம் கொடுத்து ஆண்டவரை பார்க்க கொடுத்தோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது தூக்குதுடா சத்தம் என்னோட சொல்லலாமா? அல்லேலூயா. நம்மளோட கடைசி வார்த்தை 7வது வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து பிரதர் மேத்யூ பிரதர் வருவாங்க. நல்ல கரண்ட் தட்டி உற்சாகப்படுத்தலாமா? Praise the Lord. இதுவரை 6 வார்த்தைகளை பார்த்தோம். மன்னிப்பின் வார்த்தை, ரட்சிப்பின் வார்த்தை, கருணையின் வார்த்தை, ஏக்கத்தின் வார்த்தை, தவிப்பின் வார்த்தை, வெற்றியின் வார்த்தை. கடைசியாக 7வது வார்த்தை ஒப்புதல். லூக்கா 23:46. இது வந்துட்டு அவரோட அப்பாவோட ஒரு ஃபாதரோட ஒரு க்ளோஸ்னஸை அதை காமிக்கிறது. அதாவது பிதாவோட கூட இருக்கிற ஒரு ஒற்றுமையை காமிக்கிறது. அவரோட அர்ப்பணிப்பு உலக வாழ்க்கை முடியும் போது பாவத்தையும் மரணத்தையும் சாப
பாவத்தையும் பிசாசையும் ஜெயித்தவராய் இந்த வார்த்தையை வெற்றியுடன் கூறி முடிகிறார். நமக்கு 3 பிரிவுகள் இருக்கு. அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம். அதில் ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. இந்த தீபத்தை அணைக்காமல் கொடுப்பது வெற்றியுள்ள வாழ்க்கை. அது மாதிரி இந்த வார்த்தை எதை ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவோ இந்த பாவமான உலகத்தில், இந்த கொடூரமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளால் தவிர்க்க முடியாத சில விஷயங்களை நம்ம பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அதில் இருந்து நம்ம எல்லாமே அதுலேருந்து விடுபட்டு வெளியில் எல்லாமே அதை மூடி எல்லாத்தையும் அதை மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடர இந்த வார்த்தை நமக்கு உபயோகமாக இருக்கிறது. கடவுளிடம் நம்மளை அர்ப்பணிப்பு, அதுள்ள வெற்றியுள்ள அர்ப்பணிப்பு. அதில் வெளிப்பாடு விசேஷத்தில் 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்ததைப் போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அதாவது நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும். எல்லாம் உங்களோட பாவமான விஷயங்கள்ல இருந்தும் தப்பான விஷயங்கள்ல இருந்தும் வெளியில் அதிலிருந்து ஜெயம் கொண்டு நம்ம ஜெயம் கொண்டு வர வேண்டும். தமிழில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தமிழ் நம்ம அதிகமாக பேச வராது, படிக்கும்போது சரியாக பேச வராது. அதனால் இந்த 7 வார்த்தையின்படி நம்மை ஆண்டவருக்கென்னு ஒப்புக் கொடுப்போம். நாம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். அவர் சித்தம் செய்ய ஒப்புக் கொடுப்போம். அவர் விருப்பத்தின் நிறைவேற்ற ஒப்புக் கொடுப்போம். அவர் வழியிலே நடக்க ஒப்புக் கொடுப்போம். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிய ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுக்கும் பொழுது முடிவிலே நமக்காய் ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு நம்மை அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அதற்கு இன்று நம்மை அர்ப்பணிப்போம். உற்சாகமாக கிளாப் பண்ணலாமா? ரொம்ப அருமையாக ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்கிறாங்க சொன்னாங்க. உண்மையிலேயே நான் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எல்லாரும் இப்போ 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று என்ன செய்ய போகிறோம் உற்சாகமாக நமக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 நிமிடமும் யாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்? நமக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போகிறோம்? இந்த 7 வார்த்தைகளை கொண்டு என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம ஜெபிக்கிறீங்க, சத்தத்தை உயர்த்தி நல்லா ஜெபிக்க பார்க்குறாங்க. நீங்க தான் ஜெபிக்கிறீங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அந்த 10 மேய்க்குள்ள தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னது போல அந்த வார்த்தைகள் 7 வார்த்தைகளும் தேவன் நம்மிடத்தில் கிரியை செய்ய வேண்டும். தேவன் நம்மோடு இடைப்பட வேண்டும். நம்ம ஜெபிக்க போற முதலாவதாக நம்ம ஜெபிக்க போகிற வார்த்தை மன்னிப்புக்குரிய வார்த்தை. ஆண்டவரே நான் மன்னிக்கிற வேண்டும். என் சத்துருக்களை மன்னிக்க வேண்டும். எனக்கு எதிராக பேசுகிறவர்களை நான் மன்னிக்க வேண்டும். எனக்கு அந்த மன்னிக்கிற குணத்தை தாங்கப்பா. நான் மற்றவர்களை பார்க்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவர் மன்னித்தார். குற்றவாளிகளை அடிக்கப்பட்டவர்களே நீ ஒரு கள்ளன் என்று சொன்னவர்களை கூட மன்னித்தார். எல்லாரையும் தேவன் என்ன செஞ்சார்னா மன்னித்தார். கேளுங்க ஆண்டவரே எனக்கு அந்த குணத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க உங்களுக்காக கேளுங்க, நான் எனக்காக ஆண்டவரே எனக்கு அந்த குணத்தை தாங்கப்பா. எனக்கு அந்த குணத்தை தாங்கப்பா. 2வது ரட்சிப்பின் அனுபவம். முடிவு வரையிலும் ரட்சிக்கப்படுவனே நிலைத்திருக்கணும் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ளேனப்பா. ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பை கேளுங்க ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளேனப்பா. எந்த நிமிடத்திலும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே நான் உமக்குள்ள காணப்படேனப்பா. எனக்குள்ள அந்த ரட்சிப்பின் ஒரு அனுபவம், ஒரு ரட்சிப்பின் ஒரு அபிஷேகம் எனக்குள்ள காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. 3வது நம்ம ஜெபிக்கக்கூடிய வார்த்தை, தேவன் நமக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். சபையில நமக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்.
காண்பிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்திலும் நான் வெற்றியாய் செய்து முடிக்கணும்ப்பா. நான் வெற்றியாய் செய்யணும். எத்தனை பேர் கேட்கிறீங்க? எத்தனை பேருக்குள்ள அந்த வாஞ்சை காணப்படுகிறது? ஆண்டவரே நான் வெற்றியாய் செய்யணும்ப்பா. நான் உமக்கு வெற்றியாய் செய்யணும். என்னுடைய சபைக்கு நான் வெற்றியாய் செய்யணும். என்னுடைய குடும்பத்திற்கு வெற்றியாய் செய்யணும். என் வேலை ஸ்தலத்துல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்ப்பா. ஆண்டவரே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது போல ஆண்டவரே நான் நல்ல போராட்டத்தை போராடி வெற்றியாக ஜெயமாக விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கடைசியில எல்லாவற்றையும் செய்யறதுக்கு நம்ம ஆண்டவர் கரத்துல நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாம் 2 கரங்களை ஆண்டவர் நேரா உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த 6 வார்த்தைகளும் 7 வார்த்தை செய்யறதற்கு நம்ம ஆண்டவருடைய கரத்துல காணப்படும். கேளுங்க, நீங்க கேளுங்க. ஆண்டவரே நான் உங்க கரத்துல காணப்படணும்ப்பா. நான் உங்க கரத்துல நான் இருக்கணும்ப்பா. என் வாழ்க்கை முழுவதும் உங்க கரத்துல இருக்கணும். ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற போது தேவன் நம்மை பயன்படுத்த வல்லவரா. இந்த 6 வார்த்தைகளை நிறைவேற்றுகிறதற்கு தேவன் வல்லவர். ஆனா நாம் செய்ய வேண்டியது அவருடைய கரத்துல. எத்தனை ஆண்டவரை ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே சத்தமா கேளுங்க, நீங்க கேளுங்க, உங்களுக்காக கேளுங்க. ஆண்டவரே நான் உங்க கரத்துல இருக்கிறேன்ப்பா. அன்று ஒரு களிமண் ஒரு குயவன் கரத்துல இருக்கிறது போல ஆண்டவரே குயவனுடைய கரத்துல அர்ப்பணிங்க. தேவன் உங்களை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே மன்னிக்கிற குணத்துல, ஆத்தும தாகத்துல, ரட்சிப்புல, ஆண்டவரே எல்லா தேவ பிரசன்னத்துல அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு ஆண்டவர் கரத்துல அர்ப்பணிக்கிற போது தேவன் உங்களை ஒரு பெரிய மண்பாண்டமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய கரத்துல இருக்கும்போது நிச்சயமாகவே நம்ம பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க ரொம்ப நேரம் ஆலயத்தில் இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஸ்மைல் பண்ணி சிரிச்ச மாதிரி. அவன் துக்கமா இல்லாம எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. பரவாயில்ல, ஆண்டவர் பாருங்க உங்களுக்கு வெயில் கூட வைக்காம கொஞ்சம் நல்ல கூலா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க இந்த டைம். ஜூஸ் கொடுத்துருங்களா? நீங்க ஜூஸ் ஒரு 5 minutes கோல்டா இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜூஸ் குடிக்க விரும்புறவங்க நீங்க ஜூஸ் குடிக்கலாம். எனக்கு ஜூஸ் வேண்டாம்னு சொல்றவங்க பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன பாஸ்டர் மகிழ்ச்சியான நாள் சொல்லிட்டீங்க? ஆமா, இது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். சார் நன்றாய் கவனிக்கலாம் அன்பானவர்களே. சிலர் இதை துக்க நாள் போல் நினைப்பது உண்டு. நாம் இயேசு மரித்ததை நினைக்கிறோம், அதற்காக நாம் துக்கமா இருக்கவில்லை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? இயேசு எனக்காக மரித்ததை நான் நினைக்கிறேன், அதற்காக நான் துக்கமா இருக்கவில்லை. இயேசு என் பாவத்தை மன்னித்தார். அல்லேலூயா. சிலர் பாருங்க பண்டிகை கால கிறிஸ்தவர்களா இருப்பார்கள். நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை மறந்து விடாதீர்கள். என் கூட சேர்த்து சொல்றீங்களா? இயேசு எனக்காய் பிறந்தார். நான் சத்தமா சொல்லுங்க. இயேசு எனக்காய் பிறந்தார். நான் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், என்னை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் நினைக்கிறேன் கிறிஸ்துமஸ், நியூ இயர், புது வருஷம், இது ஈஸ்டர், குட் ஃப்ரைடே எல்லா நாளும் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது குட் ஃப்ரைடேனா அன்னைக்கு இயேசு மரிச்சது மட்டும் தான் நினைக்கணும் நடப்பாங்க. ஈஸ்டர் தான் இயேசு உயிரோடு எழுந்தது மட்டும் தான் நினைக்கணும் நடப்பாங்க. சிலர் கிறிஸ்துமஸ் தான் இயேசு பிறந்தது மட்டும் தான் நினைக்கணும் நடப்பாங்க. இதெல்லாம் நடந்துருச்சு. இன்னும் நடக்க வேண்டிய ஒன்னே ஒன்று பாக்கி இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் நடந்ததை நினைக்கிறோம், நடக்க போறது ஒன்றுக்காக காத்திருங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். சொல்லலாமா? மாரநாதா. அல்லேலூயா. சத்தமா சொல்லலாம். அல்லேலூயா. உண்மையா மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? மறுபடியும் ஒரு பிரசங்கம் தேவையில்லைன்னா எனக்கு தோணுது. ஆமென். சில பிரதர்ஸ்லாம் இப்பதான் முறை பேசுறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நல்ல அருமையாய் பேசுனாங்க. நல்ல கரங்களை தட்டி பிரதர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவோமா?
கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப நேர்த்தியா பேசினாங்க. 5 நிமிஷம் தான் நான் பிளான் பண்ணேன். ஆனாலும் நல்ல அருமையான நேரங்கள். கர்த்தர் அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரம் இல்ல, பாஸ்டர்மா நல்லா ஜெபம் நடத்துனாங்க. நல்லா பாஸ்டர்மாவை கரங்களை தட்டி அப்ரிஷியேட் பண்ணலாமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எங்களுக்கு ரெண்டாவது ஒரு பிரசங்கம் கேட்க வாஞ்சியா இருக்கிறீங்களா? ஆமென். பரவாயில்லையே, எல்லாம் வாஞ்சியா இருக்கிறீங்க. அதுக்காகவே பேசணும் போல. ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ரொம்ப ஷார்ட்டா பாயிண்ட் மாத்திரம் சொல்லிடுறேன். நீங்க வீட்டுல போய் அந்த வசனத்தை தியானிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கவனத்தை திருப்பலாமா? எத்தனை பேர் ஆண்டவரை கூட பேசணும்னு விரும்புறீங்க? ஆண்டவரை கூட பேசுவார் நம்புறவங்க அப்படி கண்களை மூடி இந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே என்னோடு கூட பேசும் ஐயா. எல்லாரும் கேட்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மதிய பகல் நேரத்திலும் மீண்டும் ஒரு விசை எங்களோடு பேசும். உமது வார்த்தையின் எல்லைக்கு அளவே இல்லை அப்பா. இன்னும் தாகமாய் நாங்கள் இருக்கிறோம். நீர் பேசும்படி அடியேனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்னோடு கூட வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம். உங்க கையில ஜூஸ் இருக்கும், எப்படி பைபிள் வாசிப்பீங்கன்னு தெரியல. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22 37 வசனம் வரை. முதல் வசனத்தை சகோதரர்கள் வாசிக்கவும், அடுத்த வசனத்தை சகோதரிகள் வாசிக்கவும். இப்படி மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். சகோதரர்கள் எல்லாரும் வேதம் வைத்திருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வாலிப தம்பிகள் வேதம் வைத்திருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாமா? மார்க் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. சாரி, மன்னிக்கணும், நான் தப்பா நோட் பண்ணிருக்கேன். 13 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் எடுக்கிறேன். நான் தவறா எழுதிட்டேன். 15 அதிகாரத்துக்கு மாற்றி எழுதிட்டோம். மார்க்கு, ஆமா 15 அதிகாரம். தேங்க்யூ. மார்க் 15ஆம் அதிகாரம் பார்த்தீங்களா? கபாலஸ்தலம். நம்ம சேர்ந்து வாசிப்போம். சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பைபிள் இருக்குங்களா சகோதரர்கள்ட்ட? வெரி குட். வாசிக்கலாமா? முதல் வசனம் சகோதரர்கள், இரண்டாம் வசனத்தை சகோதரிகள். மாறி மாறி வாசிக்கலாம். சீக்கிரமா. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் நிறைய பேர் நீங்க ஜூஸ் ஏற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறேன். நல்ல சகோதரர்கள் ஜெயிச்சிருவாங்க விசுவாசிக்கிறேன். வாசிப்போமா? அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவர் ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. சோதனைதான் கர்த்தர் நல்லவர். வாசிக்க 29 உன்னை நீயே ரட்சித்துக் கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஒருவன் ஓடி கடற்காலனை காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொருங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான்.
ஆமென். ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார். இயேசு நமக்காக ஜீவனை விட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு இந்த பூமியில் பிறந்ததை யாரும் மறுக்க முடியாது. இயேசுவை வெறுக்கிறவர்கள் கூட, இயேசு இல்லை என்று, இயேசு கடவுள் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் இயேசு பிறந்ததை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நாள் எழுதும் போது, தேதி எழுதும் போது 2025ஆம் ஆண்டு என்று சொல்லும் போது, இந்த ஆண்டு கிறிஸ்து பிறந்ததற்கு பின் 2025ஆம் ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். இந்த பூமியில் எவரும் மறுக்க முடியாத சரித்திர நாயகன் நம் ஆண்டவர் ஒருவராகிய இயேசு மட்டுமே. கரம் ஏற்று அல்லேலூயா சொல்லலாமா. அல்லேலூயா. இயேசு பிறந்தது உண்மை, இயேசு வாழ்ந்தது உண்மை, இயேசு நமக்காக மரித்தது உண்மை. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் மரணம் நமக்கு தந்த ஆசீர்வாதம் அநேகம். இயேசு மரித்ததால் மன்னிப்பு பெற்றோம். இயேசு மரித்ததால் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றோம். இயேசு மரித்ததால் சாபம் நீங்கினது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கும்படி இயேசு மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் சிலுவை சுமந்தார். இயேசு மரித்து சாத்தானை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், சாவை ஜெயித்தார், மரண பயத்தை ஜெயித்தார், நமக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கினார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே கொஞ்ச நேரம் உங்கள் ஒரு படி மேல் முன்னேற உங்களை உற்சாகப்படுத்த போகிறேன். இன்றைக்கு இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து பேசாமல் உங்களோடு நான் பேச ஜெபித்த போது ஆவியானவர் எனக்கு ஒரு வார்த்தையை போட்டார். அதன் பத்தியில் இருந்து உங்களை ஒரு படி மேல், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு படி மேல், நீங்கள் கிறிஸ்துவுக்காக இன்னும் ஒரு படி மேல் முன்னேற ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். இன்றைக்கு உங்களோடு நான் பேச எனக்குள் ஆவியானவர் உந்தின வார்த்தை சிலுவையும் சீசனும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, சிலுவையும் சீசனும். ஆமென் சொல்லலாமா? என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? எத்தனை பேர் நீங்கள் இயேசுவின் சீசர்களா இருக்கிறீர்கள்? கரம் ஏற்று அல்லேலூயா சொல்லுங்க. டவுட் ஆயிருச்சோ? சீசன் என்று சொல்றவங்கள கரம் ஏற்று அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை நம்புகிறவர்கள், நீங்கள் சீசனா இருப்பீர்களானால் நீங்கள் சிலுவையை எப்படி பார்க்க வேண்டும்? சிலுவைக்கும் சீசனுக்கும் என்ன தொடர்பு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை சீசன் சிலுவையில் இருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? அந்த சிலுவையை குறித்த புரிதல் என்ன? ஒரு உண்மை சீசன் இயேசு மரித்ததை பார்க்கும் போது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? இயேசு நமக்காக மரித்த, சிலுவையில் மரித்த அந்த சிலுவை நாதரை காணும் போது நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இந்த காலையில் சிலுவையும் சீசனும் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட ஒரு 3 முக்கிய காரியங்களை வைக்க விரும்புகிறேன். ஒரு சீசன் சிலுவையிலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம், இல்லாவிட்டால் யார் உண்மையிலேயே சிலுவையும் சீசனும் என்ற சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள் என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நாம் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவையும் சீசனும் என்கிற தலைப்பிலே முதலாவது ஒரு சத்தியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். யார் உண்மையிலேயே சிலுவையை புரிந்து கொண்டார்? எந்த சீசன் உண்மையிலேயே சிலுவையை புரிந்து கொண்டார் என்றால், முதல் காரியம் சிலுவையில் அறையப்பட்ட சீசன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. என்ன பாஸ்டர், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று நான் புரிந்து கொள்ள முடியும், நான் சிலுவையில் அறையப்பட வேண்டுமா? ஆமா, ஒரு உண்மை சீசன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்?
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை முதல்ல சிலுவையில் அடிக்கணும். யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க, அன்பா சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லிக்காதீங்க, சட்டை வந்துடும். கையை பிடிச்சு சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, உங்களை முதல்ல. சோத்திரம், அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? பவுல் சொல்ற என்ன சொல்ற தெரியுமா? வாசித்துக்கலாம் அந்த வசனத்தை. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எத்தனை பேர் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று? சிலுவையில் அறையாச்சு, அடைஞ்சாச்சா? நீங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல கீழே இருக்கிறீங்களா? சிலுவை டவுட்டா இருக்கும். 2 கட்டையும் ஒரு 5-6 ஆடி எட்டுவாங்கப்பா. எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணிடலாம்? இயேசு நாடகம் போடும்போது இயேசுவை நடிக்கிறவங்க எல்லாம் பாவம். நடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே வாங்குற அடி இருக்க. சோத்திரம். ஒரு முறை நாங்க வாலிப நாட்கள் இருந்தப்ப எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இயேசுவை ஆக்ட் பண்றதுக்கு வந்துட்டான். கிடைச்சது வாய்ப்பு. அடிச்ச அடி, ஐயோ அம்மா கத்துறான். முடிஞ்சோடனே ஒருத்தர் வந்து சொன்னாரு, பரவாயில்ல தம்பி, இயேசு மாதிரியே கத்துனீங்க அப்படின்னு சொன்னே. அவன் சொன்னான், இல்ல பிரதர், அடிச்ச அடி அப்படி, அதனால நான் அடி கத்துனேன், இயேசு மாதிரியே கத்துனேன் என்று சொன்னாரா. அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை சற்று நீங்க ஆழமாய் கவனிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிற அநேக பிரச்சனை என்னவென்றால், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சுயத்தில் வாழ்கிறார்கள், சுய சித்தத்தில் வாழ்கிறார்கள். என் விருப்பம், என் ஆசை, என் லட்சியம், என் நோக்கம் என்று வாழ்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் நம் சுயம், நம் சுய எண்ணங்கள், விருப்பங்களை சிலுவையில் அறைய வேண்டும். அப்படிப்பட்ட சீசன் தான் உண்மையில் சத்தியத்தை அறிந்தவன். இயேசு பாருங்கள், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படியானால் அன்பானவர்களே, நீங்களும் நானும் நமது சுயத்துக்கு சாக வேண்டும். சுய விருப்பங்கள், சுய ஆசைகள், சுய இச்சைகள், சுயத்தின் எண்ணங்களுக்கு சாக வேண்டும். இன்றைக்கு ஏன் நாம் ஒரு நல்ல சீசராய் மாற முடியவில்லை தெரியுமா? இன்றைக்கு ஏன் நம்மால் காலை எழுப்பி ஜெபிக்க முடியவில்லை? நம்ம மாம்சம் தூக்கத்தை விரும்புது. இன்னைக்கு ஏன் நமக்கு ஜெபத்துக்கு, ஊழியத்துக்கு ஓடி வர முடியவில்லை? நமது மாம்சம் வேற எதையாவது நாடுது. பணம், உலகம், உலகத்தின் பெருமைகள் சுயமான வழிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அறைகூவல் விடுகிறார். நான் சிலுவையில் மரித்தது போல உன் சுயத்தையும் எங்கே அடிக்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அடிக்கணும்? சிலுவையில் அடிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கலாத்தியர் 5:24 சீக்கிரம் வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரம் 5:24. நன்றாய் கவனியுங்கள். 5:24 இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களா? நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களா? அப்படியானால் என்ன செய்ய வேண்டுமா? உங்கள் மாம்சத்தையும் உங்க மாம்ச இச்சைகள், ஆசைகளையும் எங்க அடிச்சிருக்கணும்? அடிச்சாச்சா? இன்னும் நம்ம ஆட்கள் அடிக்கல. இன்னும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணல? அடிக்கல. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, தண்ணிக்குள்ள முங்கி ஆளுதான் அடிச்சு. மாம்சம் என்ன ஆகல? சாகல. மாம்சம் இன்னும் அடக்கம் பண்ணப்படல. இன்னும் மாம்சம் மண்ணோட மண்ணா ஒளியல. இன்னும் மாம்சம் தலை தூக்கிக்கிட்டே இருக்கு. சோத்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் நம்ம சுய இச்சைகள் எழுதிக்கிட்டு தான் இருக்கு. நம்மள ஆண்டவர் சித்தம் செய்ய முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, கீழ்ப்படிய முடியாதபடி இன்னும் சுயம் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி, ஏய் இளங்கோ, நான் என்ன சொல்லிக்கிறேன், ஏய் இளங்கோ, உங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? சோத்திரம். அடிக்க ரெடியா? அடிக்க ரெடியா? எத்தனை பேர் மாம்சத்தின் இச்சையெல்லாம் சிலுவையில் அடிக்க போறீங்க? இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள்? ஏன் இந்த உலகம் சண்டை, பிரச்சனை, கவலை, கண்ணீர், பாடு? ஏன்
சுயம் சுயம். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் நேற்று ஒரு சிதார்த்தமா ஒரு கிளிப் பார்க்கும்போது ஊழியர்கள் அழகாய் சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு நம்ம பெரிய விக்கிரகங்களை வச்சு ஆராதிக்கல. இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற பெரிய விக்கிரகம் என்ன தெரியுமா? சுயம் என்கிற விக்கிரகம். சுயத்தை நீங்க ஆண்டதுக்கு மேல வச்சுட்டீங்க. சுய ஆசைகளை ஆண்டதுக்கு மேல வச்சாச்சு. ஆண்டவர் சித்தத்தை காட்டிலும் உங்க இஷ்டம் தான் பெருசா தெரியுது. ஆண்டவர் உங்களுக்கு செய்யற நன்மை ஆசீர்வாதங்களை காட்டிலும் நீங்க நினைக்கிறதா நடக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் என்ன வேணும் அவங்க நடக்கிறதா எதிர்பார்க்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி இருந்தாக்கலாம். ஒரு கணவன் ஒரு மனைவி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி. சோத்திரம். இன்னைக்கு உலகம் பல விதத்துல ஓடுது. எச்சரிக்கையா இருக்கணும். சரி பாருங்க, அந்த கணவன் மனைவி நல்ல அன்பானவர்கள், நல்ல ஜெபிக்கிறவர்கள், நல்ல ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், நல்ல ஊழியர் செய்யறவர்கள். ஆனா வீடு நாளாதான் இருக்கும். சண்டை வந்தா ஐயோ உலகமாக யுத்தம் தோத்து போயிடும். யோசமா நாங்கசாயெல்லாம் தேவையில்லை. அங்க வெடிக்கிற வெடி பக்கத்து ஊருக்கே கேட்டால் ஆச்சரியம் இல்லை. இப்படிதான் அந்த குடும்பம். நல்ல ஜெபம் பண்றாரு, நல்ல ஊழியர் செய்யறாரு, நல்லா ஞானஸ்தானம் எடுத்தாலும் அபிஷேகம் பெற்றாரு ரெண்டு பேரும். ஆனா சண்டை எப்பப்பா பயங்கர சண்டை நடக்கும். வீடா இருக்காது, அது போர்க்களமா இருக்கும். சோத்திரம். என் வீடு போர்க்களமா இருக்கு. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உங்களுக்கு இருப்பதாக. அல்லேலூயா. சரி, இந்த போர்க்களத்தின் மத்தியில் பாருங்க, இந்த அம்மா இருக்கிறாங்கல்ல, கல்யாணம் முடிச்ச அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ண போவாங்களாம். ஏன்னா நல்லா ஜெபிக்கிறவங்க தானே. ஏசப்பட்டு போய் பாரு, என் ஜெபத்துல யாரை மாத்த போறேன், யாரை மாத்த போறேன் கேட்கிற மாதிரி தெரியல. யாரை மாத்த போறேன், யாரை மாத்தணும்? அம்மா பாருங்களா, சத்தமா சொல்லுங்களேன். யாரை மாத்தணும்? உங்க ஜெபத்துல யாரை மாத்தணும்? மாறிட்டாங்களோ? சரி, ஓகே. அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. யாரை மாத்தணும்? கணவரை மாத்தணும். இல்லையா? வேண்டாமா? நல்லா உட்கார்ந்து குழந்தை போட்டு, ஆண்டவரே என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிருந்தீர், மாற்றி ஆகணும். எப்படி மாத்த? அது ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாங்க. ஆண்டவரே மாத்துறீங்க, நான் சொல்றேன் நான் சொல்றேன் கேட்கறது ஆள மாத்திடணும். எனக்கு அது போதும். நான் சொல்றதை விட்டு அவர் கேட்டா என்ன ஆயிரும்? எல்லாம் சரியாயிரும். வீடு சூப்பராயிரும், பரலோகம் ஆயிரும். நான் சொல்றதை கேட்கிற ஆளா மாறிடணும். பாஸ்டர், என் வீட்டுக்கார நான் சொல்ற ஆளா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றவங்க வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ பயங்கரமாக சுதாரிக்கிற ஆளா இருக்கிறீங்களப்பா. அந்த அம்மா அப்படி ஜெபம் பண்ணாங்க. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல அம்மா. உங்களுக்கு செடிக்க தெரியல. அந்த அம்மா பாருங்க, அவர் லேஸ் பண்ணாலா, நாங்க தான் லேஸ் பண்ணாலா, அவரு ஜெபிக்கிறார் தானே, அவருக்கு போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே பொண்டாட்டி ஒண்ணு கொடுத்துட்டு ஆதாமுக்கு ஏன் நீ கொடுத்தியோ தெரியல, அன்னையில இருந்து தொல்லை இன்னைக்கு என்ன பண்ணல. நான் சொல்லலப்பா, அவர் சொன்னாங்க. அந்த சகோதரன் போய் ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கிறார். 12 மணிக்கு முடிக்க பாஸ்டர் சொல்றாரு இல்லையா சொல்லுங்க. அப்ப 1 மணிக்கு தானா? அப்ப 1 மணிக்கு முடிக்க சொல்றாரு இல்லையா சொல்லுங்க. அப்ப உங்களை எந்த லிஸ்ட் செய்கிறது? சரி, சோத்திரம். சீக்கிரம் முடிச்சு. அப்ப பாருங்க, அந்த ஐயா போய் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே கொடுத்தது கொடுத்தீங்க, பவுலுக்கு கொடுத்த மாதிரி முள்ளாவே கொடுத்துட்டீங்க, என்ன பண்றது? இந்த ஒரு காரியத்தை எனக்கு செஞ்சிருங்க. நான் செபிக்கிற ஜெபத்துல என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்கிறாளா மாறிடணும். அப்படி விரும்புற சகோதரர்கள் ஒரு அலையில சொல்லுவோமா? எதுக்கு? எப்படி ஓப்பனா சொல்லிட்டேன். ஆமா, சிலர் எதுக்கு அல்லையா சொல்லி மாட்டிக்குவாங்க. நடக்கிறது நடக்கட்டும், பாஸ்டர் இப்படி குடி ஜெபம் பண்ணிடுவாரு. முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம். சரி, ஓகே. இப்படி அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. இப்ப ஆண்டவர் யார் ஜெபத்தை கேட்கிறது? பக்கத்துல பார்த்து கேட்க, ஆண்டவர் யார் ஜெபத்தை கேட்கணும்? பொண்டாட்டி ஜெபத்தை கேட்டு கணவனை கீழ்ப்பிடிற கணவனா மாத்துறது நல்லதா? கணவர் ஜெபத்தை கேட்டு மனைவிய கீழ்ப்பிடிற மனைவியா மாத்துறது நல்லதா? எது நல்லது? எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீங்க 2 பேரும் முதல்ல எனக்கு கீழ்ப்பிடிங்கப்பா, நீங்க 2 பேரும் முதல்ல எனக்கு கீழ்ப்பிடிங்கப்பா. அப்ப உங்க குடும்பம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நான் நினைச்சு நடக்கணும்.
ஏன் விருப்பம் நடக்கணும். சில தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நான் ஆசைப்பட்டபடி தான் வாழ்வேன். யாருக்கும் கண்ட்ரோல் கிடையாது. யார் பேச்சுக்கு கட்டுப்பட்டு போக மாட்டேன். யார் இஷ்டத்துக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சுய போக்குல போகிற வாழ்வு முடிவு டேஞ்சர். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். அவர் தம்மை தாமே தாழ்த்தி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் ஜீவனை விட்டு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சுயம் மேலோங்காதபடி, மாம்சம் மேலோங்காதபடி, மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து விடுங்கள். கர்த்தர் உங்களுக்குள் வாழ்வார். அல்லேலூயா. இதுவரை நீங்க செஞ்ச பாவத்துக்கு இயேசு மரித்தார், இரத்தம் சிந்திட்டார். அதை நீங்க விசுவாசிச்சா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களை மீட்டெடுப்பார். இன்றிலிருந்து நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே எப்படி இயேசுவுக்காக வாழ்வது? இந்த கேள்விக்கு ஒரே பதில், உங்க மாம்சத்தையும் இச்சைகளையும் சிலுவையில் அரைஞ்சிட்டீங்கன்னா நீங்க இயேசுவுக்காக பரிசுத்தமா வாழ முடியும். இல்ல இந்த ஓட்டத்துல உங்க மாம்சம் தான், உங்க விருப்பம் தான் ஓடுனீங்கன்னா அனுதினம் பாவத்தின் பக்கம் நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு சீசனாய் மாறப் போகிறேன்? கரமையை சொல்லலாம். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட சீசன் தேவை. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் சிலுவையில் அறையப்பட்டவன்? அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு இயேசுவை சிலுவையில் அறைந்ததை நினைவு கூறுகிறோம். ஆனா நான் தாழ்மையா சொல்றேன், உங்க டைரியில பைபிள்ல ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கங்க, நான் இன்று சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். டெய்லி எடுத்து வாசிங்க. இன்று என் சுயம், என் மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வீடுகளில் எழுதிருப்பாங்கல்ல, ஜீசஸ் crucified for me. நீங்க இப்படி எழுதிருங்க, I am crucified for Jesus. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் இயேசுவுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறேன். கரம் ஏற்றலே சொல்லுவோமா? இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். எல்லாம் சொல்லுவோமா? இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும் என் இதயம், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இனி நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். இனிமேல் நீங்க நடக்கிறது, உட்கார்ந்து பேசுறதுல யார் மாதிரி பேசணும்? நீங்க பதவிக்கு, பட்டத்துக்கு, உயர்வுக்கு, பணத்துக்கு, உலகத்துக்கு எதுக்கும் நீங்க பேசுற ஆள் இல்ல. இயேசுவை போல வாழணும். சொல்லுங்க எல்லாரும், இயேசுவை போல வாழணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுயத்தை நான் சாகடித்து விட்டேன், சுயம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டாயிற்று. இது இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன். ஆமென் அல்லேலூயா. சீக்கிரம் சிலுவையும் சீசனும். இரண்டாவது காரியம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. ஆமென். போதுமானது. இரண்டாவது காரியம் பாருங்க, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஹல்லேலூயா. முதல் காரியம் சிலுவையில் அறையப்பட்டவன் சீசன். இரண்டாவது காரியம் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் சீசன். பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன், வேற எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். சில தேவ பிள்ளைகள் பாருங்க, போடுற சட்டையை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, வச்சிருக்கிற பைக்கு, காரு, இடம், வீடு, தக, படம், உலகத்தின் காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் மேன்மை
இயேசு நமக்காக ஜீவன் தந்த அந்த வெளியேற பெற்ற பாக்கியத்தை அன்றி வேறே பாக்கியம் இல்லை. கரமையத்தை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க கேட்டீங்கன்னா, ஆம் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். வேதம் சொல்லுகிறது, இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும். இங்கே நீங்க படிச்சு வாங்குற பட்டம், சேர்த்து வைக்கிற சொத்து, சேர்த்து வைக்கிற நகை, சேர்த்து வைக்கிற எல்லா ஆஸ்திகள், நாம் அலங்காரமாய் வாங்கி வைக்கிற உடைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் இந்த அழியாத ஆத்துமா இயேசு சிந்தின இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நித்தியம் வரைக்கும் செல்லும். கரமையத்தை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்கள் நாளை எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? சொல்லுங்க, சிலுவையை குறித்து. சொல்லுங்க, சிலுவையை குறித்து. சொல்லுங்க, சிலுவையை குறித்து. நீங்க காலையில் எந்திரிச்சு ஆண்டவர் உங்களை ரட்சிச்சதுக்காக நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்தன் அழகாய் சொல்றாரு பாத்தீங்களா, நான் என்னத்தை செலுத்துவேன், ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து. சொல்லுங்க, எதை எடுக்கணுமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவர் நாமத்தை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார் அல்லவா, உங்கள் பாவத்தை மன்னித்திருக்கிறார் அல்லவா, அதற்காகவே நீங்க நல்ல நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம், ஒரு உண்மை சீசர் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, கெட்டு போகிறவர்களுக்கு தான் இந்த சிலுவையின் உபதேசம் பைத்தியமா இருக்கிறது, நமக்கோ இது தேவ பலன். சொல்லுங்க, இது என்னது? தேவ பலன். அல்லேலூயா. சிலுவையை குறித்து பேசுங்க, உங்க நண்பர்கிட்ட பேசுங்க, உறவுகிட்ட பேசுங்க. இயேசு உங்களுக்காக மரித்தார் என்று பேசுங்க, உங்கள் பாவத்துக்காக மரித்தார் என்று பேசுங்க. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து பேசாதிருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். கரம் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்கிறவன், பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவையும் சீசனும். முதல் காரியம் பார்த்தோம், சிலுவையில் அறையப்பட்டவன் சீசன். இரண்டாவது காரியம் பார்த்தோம், சிலுவையை மேன்மை பாராட்டுகிறவன் சீசன். மூன்றாவது காரியம் பார்க்கிறோம், சிலுவையை சுமக்கிறவன் சீசன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சிலுவை சுமந்துட்டார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? சிலுவையை சுமக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணணும்? சிலுவையை சுமக்கணும். எங்க பாச சுமக்க எங்க செஞ்சு வச்சிருக்கீங்களா? இன்னும் செஞ்சு வைக்கலங்க. உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில சில சிலுவைகளை தேவன் உங்களுக்கு என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? அனுமதித்து வைத்திருக்கிறார். சிலுவை எதை காண்பிக்கிறது? அன்பானவர்களே, சிலர் கழுத்துல போட்டுக்குவாங்க, சிலர் டாக்டோ மாதிரி போட்டுக்குவாங்க. அன்பு அன்பு தேவ பிள்ளைகளே, சிலுவைய அது எதற்கு அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவை ஒரு உபத்திரவம், பாடுகள், அது நிந்தை, அவமானம், மரணம், இப்படி அது அந்த அடையாளமே வித்தியாசமானது. ஆனா நீங்கள் நானும் எப்படி சிலுவை சுமப்பது? எதற்கு சிலுவை சுமப்பது? இயேசுவுக்காக, இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட, கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட, கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானங்களை தாங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் மரிக்கவும் கூட நீங்களும் நானும் சிலுவை சுமக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இயேசுவோடு கூட இயேசுவுக்காக சிலுவை சுமக்க ஆயத்தம்? இயேசுவுக்காக சிலுவை சுமக்க ஆயத்தமா? அன்பு சகோதரர்கள் அருமையா இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்க. தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்காக நீங்கள் பாட அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரலோகம் செல்ல அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகள் வரும். நீங்க உண்மையா இருக்கிறது நிமித்தம், நீங்க ஜெபிக்கிறது நிமித்தம், நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கிறது நிமித்தம் விசுவாசானவன், சத்துருக்கள், உலகத்தின் சோதனைகள் பெருகலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைப்பார், உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார், உங்கள் மேல் கிருபையா இருப்பார். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் பாக்கியமே, பரலோகம் உங்களுக்கு உண்டாகும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சிலுவை
சுமப்பவன் சீசனா இருக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிலுவையை பார்க்கும்போது இந்த 3 வார்த்தை உங்க உள்ளத்துல ஆணித்தனமா பதியட்டும். என் சுயம் சிலுவையிலே அறையப்படட்டும். 2வது, நான் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். 3வது, அனுதினம் நான் சிலுவை சுமக்கிற ஒரு சீசனா இருப்பேன். எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க? நீங்க அப்படி வாழ்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல நான் தாழ்மையா சொல்றேன், உங்க எல்லார் மேலும் கிருபைகளையும், உங்க எல்லார் மேலும் தேவ ஆசீர்வாதங்களையும், உங்க எல்லார் மேலும் தேவ நன்மைகளையும் கர்த்தர் அளவில்லாமல் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்படியே கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா